வணக்கம். இந்த பதிவு பில் ஆஃப் என்ட்ரியை பற்றியது. சென்ற 2 பதிவுகளில் நம்ம என்ன பார்த்தோம்னா, இம்போர்ட் கிளியரன்ஸ் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அடுத்து வந்து இம்போர்ட் ஜென்ரல் மேனிஃபெஸ்ட் அதை பற்றி சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, பில் ஆஃப் என்ட்ரி. இது மொத்தம் உங்களுக்கு 7 வீடியோவாக கொடுக்குறதா இருக்கிறோம். முதல்ல நம்ம பார்த்தது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இம்போர்ட் ப்ராசஸ், அடுத்தது இம்போர்ட் ஜென்ரல் மேனிஃபெஸ்ட், மூன்றாவது நம்ம பார்க்க போகிறது பில் ஆஃப் என்ட்ரி. ஒரு பில் ஆஃப் என்ட்ரி அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்டை பற்றி பார்த்தோம்னா, என்ட்ரினாலே உள்ளே வர்றதுனால, பில்லுன்னா டாக்குமெண்ட், அதாவது ஒரு பொருள் உள்ளே வருதுன்னா அது சம்மந்தப்பட்ட விவரங்களை அதில் நம்ம ஃபில்அப் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து அதிலிருந்து வர்றதா அந்த பில் ஆஃப் என்ட்ரி. இது யார் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா, கஸ்டம் புரோக்கர் ஃபைல் பண்ணுவாங்க. ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுக்குற இன்வாய்ஸை வச்சு, அதாவது நீங்கள் இம்போர்ட்டராக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கொடுக்குற இன்வாய்ஸை வச்சு அதிலிருந்து டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து அதில் போட்டு, அது தவிர கஸ்டம்ஸ் ப்ரொசீஜர் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸையும் அதில் போட்டுட்டு அவங்க ஒரு செக்லிஸ்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை நீங்கள் சரியாக இருக்கா இல்லை நீங்கள் பார்த்து சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. ஒரு இம்போர்ட்டராக அது உங்களுடைய கடமை. என்னென்ன இருக்கணும், உங்கள் பேர் இருக்கும், உங்களுடைய அட்ரஸ் இருக்கும், உங்களுடைய ஐஇ கோட் இருக்கும், உங்களுடைய பேங்க் இருக்கும், பொருளை பற்றிய விவரங்கள் இருக்கும், விலை என்னென்ன இருக்கும், என்ன டியூட்டின்னு இருக்கும், எவ்வளோ நீங்கள் கட்டணும், எல்லாத்தையும் அந்த செக்லிஸ்ட் ஓகேன்னு சொன்ன பிறகு தான் அவர் பில் ஆஃப் என்ட்ரியை ஃபைல் பண்ணுவாருங்க. இதில் 3 விதமான பில் ஆஃப் என்ட்ரி இருக்குது. ஒன்று பில் ஆஃப் என்ட்ரி ஃபார் ஹோம் கன்சம்ஷன், பில் ஆஃப் என்ட்ரி ஃபார் வேர் ஹவுசிங், இன்னொன்று மூணாவது எக்ஸ்பாண்ட். ஹோம் கன்சம்ஷன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க, டியூட்டி கட்டி உங்கள் ஃபேக்ட்ரிக்கோ இல்லை வேறு எந்த வியாபாரம் பண்ணுற இடத்துக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா அதுக்கு பேர் ஹோம் கன்சம்ஷன். இல்லை எங்களுக்கு கையில் ஒரு பணம் இருக்காது, எனக்கு இந்த பொருள் உடனடியாக தேவையில்லை, ஆனால் பொருள் வந்துருச்சு, கொஞ்ச நாள் வெளியில் இருக்கட்டும், நான் டியூட்டி கட்ட முடியாதுன்னா வேர் ஹவுஸ், அதாவது பாண்டில் வைக்கலாம். அதாவது கஸ்டம்ஸ் கஸ்டடியிலே இருக்கும், ஆனால் நம்ம கண்டெய்னர்லாம் ரிமூவ் பண்ணி அதுக்கு உண்டான சார்ஜஸ் எல்லாம் தவிர்த்துட்டு ஒரு இடத்துல பத்திரமா வைக்கிறது தான் பாண்டிங் அல்லது வேர் ஹவுசிங் பேர். அது ஒரு பில் ஆஃப் என்ட்ரி. அப்படி பாண்ட் பண்ண கன்சைன்மெண்ட்டை வெளியில் எடுக்கணும்னா மறுபடியும் இன்னொரு பில் ஆஃப் என்ட்ரி ஃபைல் பண்ணணும். அது பேர் எக்ஸ்பாண்ட் பில் ஆஃப் என்ட்ரி. இதில் நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமாக 4 விஷயங்கள் நம்ம பார்க்கணும். ஒன்று, இம்போர்ட்டர் டீட்டெயில்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய இதை பேர், அட்ரஸ், ஐஇ கோட், இந்த விவரங்கள்லாம் கரெக்டாக வந்துருச்சான்னு பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. அடுத்தது, அந்த பொருளுக்கு உண்டான டிஸ்கிரிப்ஷன் இம்போர்ட் இன்வாய்ஸில் இருக்கும். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கோட் நிச்சயமாக இருந்தாகணும். ஹெச்எஸ் கோடுன்னு சொல்லுவோம், ஹார்மனைஸ்டு சிஸ்டம் ஆஃப் நாமன்க்ளேச்சர் கோட், ஹெச்எஸ்என் கோடுன்னுவாங்க, ஷார்ட்டாக ஹெச்எஸ் கோடுன்னு கூட சொல்லுவாங்க. அந்த கோட் நம்பர் கரெக்டானு பார்க்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதை கிளியரிங் ஏஜென்ட் தான் பார்க்குறாரு அப்படின்னா கூட, போடுறாருன்னா கூட அது சரியாக இல்லையான்னு பார்க்கணும். எங்களுக்கு இது தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. ஏன்னா ஹெச்எஸ் கோடை வச்சே தான் நம்ம இம்போர்ட் பண்ணலாமா கூடாதா, டியூட்டி எவ்வளவு, டியூட்டி எக்ஸம்ஷன் எவ்வளோ, இப்படிங்கெல்லாம் விவரங்களை அந்த ஹெச்எஸ் கோடு தான் தீர்மானிக்கும். அதுக்கு அடுத்தது அசஸபிள் வேல்யூ. அதாவது உங்கள் பொருளை நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா பொதுவாக அதுதான் அசஸபிள். அதாவது இந்த பொருளுடைய விலை, அதாவது மதிப்பு, விலையல்ல மதிப்பு, நல்லா புரிஞ்சுக்கணும். விலை என்பது வேறு, மதிப்பு அப்படிங்கிறது வேறு. அசஸ்மெண்ட் பெரும்பாலும் விலையும் மதிப்பும் ஒன்றாகத்தான் இருக்கும். சில நேரத்தில் நீங்கள் கொடுக்குற அந்த விலை, அந்த இன்வாய்ஸ் இருக்க விலை கஸ்டம்ஸ்க்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. பல காரணங்கள் இருக்கலாம். அதனால் அவங்க ஒரு வேல்யூ கொடுப்பாங்க. அதுக்கு பேர் அசஸபிள் வேல்யூ. இந்த அசஸபிள் வேல்யூ மேலே தான் ஒரு சதவீதமாக டியூட்டி கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த டியூட்டி தான் நீங்கள் கட்டணும். இப்படி நம்ம 4 விஷயங்கள் பார்க்கணும். ஒன்று, இம்போர்ட்டர் டீட்டெயில்ஸ் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டாவது, ஹெச்எஸ் கோடு கரெக்டாக போட்டிருக்காங்களான்னு பார்க்கணும். அசஸபிள் வேல்யூ என்ன வந்திருக்குன்னு பார்க்கணும். இன்வாய்ஸ் உள்ளே தான் வந்திருக்கா இல்லை அதிகமாக வந்திருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்தது எப்படி டியூட்டி கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு இம்போர்ட்டராக நம்முடைய கடமை ஆகிறது. இந்த 4மே சரியாக வந்துருச்சுன்னா உங்களுக்கு பெரிய ஒரு ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இந்த பில் ஆஃப் என்ட்ரியை யார் ஃபைல் பண்ணுறாங்கன்னா கஸ்டம் புரோக்கர் ஃபைல் பண்ணுறாங்க.
அதை வந்து ஐஸ் கேட் அப்படிங்கிற ஒரு போர்ட்டலில் அவங்க அதை ஃபைல் பண்ணுவாங்க. ஐஸ் கேட் அப்படிங்கிறது வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுடைய போர்ட்டல். இந்த இந்தியன் கஸ்டம்ஸ்னுடைய அந்த இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச், அதாவது நீங்கள் கொடுக்குற விவரம், கஸ்டம்ஸில் இருக்கிற விவரம் இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறது தான் அந்த ஐஸ் கேட். இந்த ஐஸ் கேட்டில் போட்ட உடனே தான் உங்களுக்கு செக்லிஸ்ட் டெவலப் ஆகுது. செக்லிஸ்ட்டை ஓகேன்னு சொல்லி கொடுத்த பிறகு தான் பில் ஆஃப் என்ட்ரி அசஸ்மெண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் நம்ம டியூட்டியை கட்டுறோம். அதனால் அந்த ஐஸ் கேட் அப்படிங்கிறது என்ன, அதனுடைய வேலை என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்க வேண்டியதும் நம்முடைய கடமை ஆகிறது. இதுக்கு அடுத்த வீடியோவில் கஸ்டம்ஸ் அசஸ்மெண்ட் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ.